கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 73 சங்கீதம் 24 வசனம். சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். You guide me with your counsel, and afterward you will take me into glory. உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர், முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர். ஆமென். இன்றைய தியான வசனம் ஆசாப் என்பவரின் சங்கீதத்தில் வரும் ஒரு ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடு. அவர் முதலில் துன்மார்க்கரின் செழிப்பு குறித்து குழப்பமடைந்தார். ஆனால் தேவனின் சந்நிதியில் சென்றபோது அவருக்கு உண்மையான ஞானம் கிடைத்தது. நான் இறைவனின் துயகத்திற்கு சென்ற பின்புதான் அவர்களுக்கு நேரிடப் போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று ஆசாப் கூறுவதை இந்த சங்கீதத்தின் 17 வசனத்தில் வாசிக்கிறோம். அதன் பின் அவர் உணர்ந்தது இதுதான்: தேவனே, என் வாழ்க்கையை உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்துகிறீர், முடிவில் என்னை உமது மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். எத்தனை ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடு! கவனிச்சிங்களா? இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது தேவன் நம்மை அவருடைய தெய்வீக அறிவின்படி வழி நடத்துகிறார் என்பதை குறிக்கிறது. அவர் நம்மை திசை திருப்பாமல் நம்முடைய எதிர்காலத்தை சரியாக அமைத்துக் கொள்கிறார். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது நம் வாழ்நாள் முடிவில் தேவன் நம்மை தம் நித்திய மகிமையிலே சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அது சொர்க்க மகிமையாகவும் தேவனோடு சேர்ந்து வாழும் நித்திய ஆனந்தமாகவும் பொருள்படும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சாலமோன் ஞானி அறிவுறுத்துவதை நீதிமொழிகளின் புத்தகம் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனம் மனித புத்தி மீது அல்ல, தேவ ஆலோசனை மீது நம்பிக்கை வைக்க சொல்கிறது. நாம் நம் வழிகளை அவரிடம் ஒப்புக்கொள்கிற போது அவர் நமக்கு சரியான திசையை அளிக்கிறார். இதைத்தான் ஆசாப் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிறீர் என்று விசுவாச அறிக்கை இடுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் ஏற்கனவே நமக்கு வாக்களித்திருப்பதை சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு நெருங்கிய உறவு கொண்டுள்ளதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. அவர் தொலைவில் இருந்து உத்தரவு கொடுக்க மாட்டார். தமது கண்களால் அன்பான கவனத்துடன் நாம் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார், தகுந்த ஆலோசனை சொல்லி அதன்படி நடக்க கிருபை அளிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆசீர்வதிப்பதை ஏசாயா 58:11 வாசிக்கிறோம். தேவனுடைய வழி நடத்தல் ஒருமுறை அல்ல, நித்தமும்.
அதாவது எப்பொழுதும் அவர் நம்முடைய ஆத்துமாவை தண்ணீரைப் போல பசுமையாக்கி ஆன்மீக வறட்சியிலிருந்து மீட்டு எடுக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியே நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்பதற்கான மிக தெளிவான உறுதி. இயேசுதாமே நமக்காக மகிமையான இடம் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று பவுலடிகளார் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த பூமியில் நாம் சந்திக்கும் சிரமங்களை நித்திய மகிமையுடன் ஒப்பிடும் பொழுது நாம் படும் சிரமங்கள் ஒன்றுமே இல்லை. தேவ ஆலோசனையால் வழி நடத்தப்படுகிறவர்கள் இந்த சிரமங்களை எல்லாம் தூசி போல தட்டிவிட்டு தேவ மகிமையை அடைய போகிறார்கள். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவ ஆலோசனை நம்மை வழி நடத்துகிறது. டிவைன் கைடன்ஸ் இன் த பிரசன்ட். தேவன் நம் வழிகளை அறிந்தவர். நாம் அவரை நம்பும்போது அவர் தவறில்லாத திசையை காட்டுகிறார். நம் சுய அறிவை விட்டு தேவ ஆலோசனையை பின்பற்றுதல் நம் வாழ்வை நிலை நிறுத்தும். The safest path is the one directed by God's counsel. தேவனுடைய ஆலோசனை ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். Spiritual growth through his counsel. தேவ ஆலோசனை பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலாக வெளிப்படும். அது நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறது. நம் மனதையும் எண்ணங்களையும் அவர்தம் சித்தத்தோடு ஒத்துப்போக செய்கிறார். Those led by the Spirit are shaped into the likeness of Christ. தேவ ஆலோசனையின் முடிவு மகிமை. The end of his counsel is glory. தேவ ஆலோசனை நம் வாழ்வை சொர்க்க மகிமை நோக்கி நடத்துகிறது. சோதனைகள் வழி நடத்தும் பள்ளிகளாகும். இறுதி நன்மை மகிமை. கர்த்தர் நம்மை தம் சந்நிதியில் ஏற்றுக்கொள்கிறார். The path of divine counsel ends in eternal glory. சுருக்கமாக சொல்வதானால், தேவன் நம்முடைய தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் வழிகாட்டி. அவர் நம்மை தன் ஆலோசனையால் நடத்துகிறார். நம்மை விட்டு போக மாட்டார். இறுதியில் மகிமையினுள் நம்மை சேர்த்து கொள்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய ஆலோசனையின்படி எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர். அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வழியில் நடக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்களது எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் உமது சித்தத்தின்படி நடக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கையின் முடிவில் உம்முடைய மகிமையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே
தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.